ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் 400 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்துருக்கேன். அதை பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதை நல்லா அலசி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். 2 தண்ணியில் நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பொடிசாக கட் பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அது அப்படியே ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அந்த பிரியாணி செய்கிறதுக்கு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு நெய், அப்புறம் 3 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, லவங்கம், பிரியாணி இலைலாம் சேர்த்து அது நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக வெட்டி ஸ்லைஸாக வெட்டிக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகி வந்த நேரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதோட ரா ஸ்மெல், அதாவது பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்றேன். உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 சின்ன மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அரைச்சி அதையும் சேர்த்துட்றேன். இப்போ கருவேப்பிலை, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி இதோட சேர்த்து ரொம்ப ஸ்பெஷலாக ஸ்வீட் கார்ன் நான் சேர்க்குறேன். ஒரு ஸ்வீட் கார்ன் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இதை நான் அவிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்த அந்த காளான் மஷ்ரூம் மேரினேட் பண்ணியிருந்ததை அப்படியே சேர்த்துட்றேன். இந்த டைமில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள், அதாவது நான்வெஜ்க்கு சேர்க்குற குழம்பு தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பிரியாணி மசாலா வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் எந்தாவது மசாலா பிரியாணிக்கு போடுவீங்கனாலும் அதை ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க அந்த தயிர்லேருந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தனால நிறைய தண்ணி விட்டுருச்சு. நான் 1/2 கப் அளவுக்கு அரிசி எடுத்துருந்தேன். ஸோ எனக்கு 1/2 கப் அளவுக்கு தான் தண்ணி தேவைப்படுச்சு. அந்த 1/2 கப் அளவுக்கு நான் தேங்காய் பால் ஊற்றிக்கிட்டேன். இப்போ நல்லா கொதித்து வந்த டைமில் ஊற வச்சுருந்த அரிசியை நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் அரிசியை வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரியாணி நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதித்து வர நேரத்தில் ஒரு மூடி போட்டு மூடி ஆவி வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த விசில் எடுத்து மூடிக்கோங்க. அதாவது அந்த கேப் இருக்கிற விசில் கேப் எடுத்து மூடி வச்சுக்கோங்க. மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா கமகமனு சூப்பராக மஷ்ரூம் பிரியாணி தயார். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஸ்வீட் கார்னு, அந்த காளானு இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருந்துச்சு. வேறு எதுவும் சைட் டிஷ்ஷு தேவையில்லை. அதோடய ஃப்ளேவரே அப்படியே சிக்கன் தம் பிரியாணி போட்டோம்னா எவ்வளோ ஃப்ளேவராக இருக்கும், அந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ளேவராக இருந்துச்சு. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை அப்படியே நான் ஹாட் பாக்ஸில் போட்டு சேவ் பண்ணிட்டேன். இது கூட நீங்கள் முட்டை வச்சுட்டு அப்புறம் தயிர், வெங்காயம், அதாவது ஆனியன் ரைட்டான்னு சொல்லுவாங்கள்ல, அதையும் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். கூடவே வேணும்னா நீங்கள் சிக்கன் கூட 65 மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம காம்பினேஷன். நீங்கள் வீக்கெண்டில் கூட இதை ட்ரை பண்ணலாம். எப்பயுமே நான்வெஜ்லேயே பிரியாணி செய்கிறதுக்கு இது கொஞ்சம் சேஞ்சாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். கலர்ஃபுல்லாக ஸ்பைஸியாக நல்ல ஒரு டேஸ்டான ஒரு மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகி வந்துடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.